அப்பளம் இன்னொன்னு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கட்டிய மனைவி ஆகப்பட்டவள் சரி பக்கத்துல இருந்தே கணவன் சாப்பிடும் போது அப்படியே கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காட்டுக்கு விடிய காலமே வேலைக்கு வருவாரா. அப்ப வேலைக்கு வந்தாருன்னா என்ன பேயாமல பெருமலையில வீரச்சமத்தை விக்ரமாதித்த ஒரு கோட்டை விதப்பாட்டம் ஒத்தையிலே வெட்டுவாரா. ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா அந்த ஒரு மண்பட்டி மண்ணுல காப்பிடி மண் அவர் முதுகுல விழுமா. அந்த அளவுக்கு மொங்க மொங்க மொங்கன்னு வெட்டி வீசிடுவாரு. ஒரு கோட்டை விதப்பாட்டை வரப்பு வெட்ட அப்போ ஒரே ஆளு ஒரு மனுஷன் அந்த வரப்பு வெட்டி. இப்போ அப்படியா குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அதுலயும் அன்னைக்கு குறை போட்டு வீட்டுக்கு வந்துருவா. மறுநாள் வேலைக்கு வேணும்னு அவளுக்கு பொண்டாட்டி ஆட்டோ சார்ஜ் வெத்தலை பாக்கு அது போக அவளுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுக்காங்க. 300 ரூபாய் சம்பளம் வேற. இப்போ காட்டு வேலைக்கு போனாலும் அப்படி குளத்து வேலைக்கு போனாலும் அப்படி நாமலாம் அடுத்த வருஷத்துல இருந்து பேசாம இந்த குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். குளத்து வேலைக்கா? ஆமா. நீ குளத்து வேலைக்கு போனா எங்களுக்கு ஒரு 5 அட்டையை போட்டுருக்காங்க. நீங்க ஏன் கூட வரிய? அப்புறம் எங்களுக்கு யாரு கஞ்சி ஊத்தா? உங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு வேற பெரிய அண்ணாவே இருப்பாங்க. பெரிய அண்ணாவியா? ஆமா பிறவே. கூப்பிட மாட்டாங்களே. அதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆமா. போயிட்டு நல்ல குளத்தை அடிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு வாங்க. ஆமா பிறவே. சரிதானே. நீ குளத்து வேலைக்கு போகணும் என்ன அவசியம் இருக்கு? குளத்து வேலைக்கு நீ வந்தேன்னு வையி அங்க போய் பிற விழுப்பாடு படிச்சுக்கிட்டு இருப்போம். அங்கேயும் பிரச்சனை பண்ணுவோமோ பிறவே. அதெல்லாம் எதுக்கு? நம்ம பிரச்சனைன்னு இருந்தா தான் ஒரு குடும்பத்துல வந்து சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வேண்டாம்னு தான் குளத்து வேலைக்கு போறேன்னு. அப்படியா? நீ அங்கேயும் விட மாட்ட போல. இந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆமா. அதனால சரி அந்த ஐயா காட்டுக்கு வேலைக்கு போய் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டுனா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவுமா? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த 1.25 ரூபா துட்டுனா கம்பளம் குறைவா நினைக்க கூடாது. அந்த காலத்துல துட்டுக்கு வந்து பணப்பரிமாற்றம் ரொம்ப கிடையாதான். அப்ப ரொம்ப கம்மி. 1.25 ரூபானா அப்ப பெரிய துட்டுயா. இப்போ வந்து 5500 ரூபாய் மாதிரி. பிறவே 1.25 ரூபாய் பெரிய துட்டு. அப்ப 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஐயா வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தா பெண்ணா பிறந்த என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஐயா வரும்போது வாசல்ல சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு அந்த ஐயாவை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த ஐயா வந்த உடனே இந்த அம்மா கேப்பா என்ன கேப்பா? ஐயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். வேண்டாம் பின்னால கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை வரவழைச்சு அந்த ஐயாவுக்கு சோறு கறி எல்லாம் பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு அந்த அம்மா அந்த ஐயாவை கொல்லப்புறத்துல கொண்டு போய் சரி குளிக்க வச்சு அந்த ஐயாவுக்கு வெண்ணிய கொண்டு போய் ஊத்தும் போது அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. அவ முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? காட்டுல ஆணைய தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு மனுஷனுக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. முதுகு தேய்ச்சி விட்ட உடனே அந்த அம்மா கைப்பட்ட உடனே அந்த உடம்பு அவ்வளவு லேசு கொடுத்துரும். பாத்துக்கோ அவருடைய களைப்பெல்லாம் பறந்து போகும். கட்டிய மனைவி கை முதுகுல பட்ட உடனே அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்தாலும் அவர் களைப்பெல்லாம் பறந்து போகும். ஆமா சரி. அது மாதிரி இந்த பார்வதியும் அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவன் மாற இப்படி எதிர்பார்த்தாங்க. யாரு அப்படி எதிர்பார்க்க யாரு காத்து இருக்கிறாங்க? இப்ப வந்து யாரும் அப்படி இல்ல. நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கேட்டா கொஞ்சம் பொறுங்க அவசரப்படாதங்க. ஆமா டிவில நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா விளம்பரம் வரட்டும் அப்படிங்க. பிறகு நமக்கு சோறும் இல்ல கஞ்சியும் இல்ல ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. சரி ஒருவருக்கொருவர் எதிர்பார்த்து ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அது போலவே ஆதிக்கையிலையில் பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி படியிழந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்து களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே இருக்கும் போது மறுநாள் பொழுது விடிந்தது.
விடிந்தது. விடிந்தது. ஆண்டவன் மறுபடியும் படியிழக்க வேணும் என்று புறப்படும் போது பார்வதி அன்னைக்கு அவ கையால படியரிசி எடுத்து கொடுத்தாள். ஆனா பார்வதிக்கு அன்னைக்கு பார்க்க ஒரு ஆசை. அம்மாவுக்கு என்ன ஆசை? இந்த ஆண்டவன் என்னைக்கும் உலகம் எல்லாம் படியிழக்க போறாரு வாராரு. நம்மளும் நம்ம கையால படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். ஆனா இவர் படியிழந்து கைலாசத்துக்கு வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வராரு. இந்த மனுஷன் வராரு. ஒருவேளை இவர் படி அளந்துட்டு வராரா? இல்லை படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு தான் வருகின்றாரா? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானை அழைத்த பார்வதி ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு என்னைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கு வருகிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம்? ஆண்டவா, கைலாசத்திலே நான் தன்னந்தனிமையா இருப்பதனால எனக்கு நேரம் போகல, என்னோட பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, அதனால இன்னைக்கு உங்க படியிழப்பை நானும் பார்க்கலாம் என்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆசைப்பட்டேன். அம்மா பார்வதி, உலகத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போவதனால எனக்கு ஒன்றும் இல்லை, கூட்டிட்டு போங்க. ஆனாலும் நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். அம்மா, பலவிதம் என்றால் என்ன பகவானே? பலவிதம் என்று சொன்னால் ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்தில் யாருக்கும் இல்லாத பெரிய ஒரு செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் அவர்களுக்கு தான் குடும்பம் தலைக்க ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். பகவானே, என்ன ஒரு கோட்டைனா எம்புட்டு? ஒரு கோட்டைனா 21. அடேப்பா, 21 பிள்ளைகள். அந்த காலத்துல காக்கோட்டை, அரக்கோட்டை, முக்கா கோட்டை, எங்க தாத்தாவெல்லாம் முழு கோட்டைன்னு பெத்தெடுத்திருக்காங்க. முழு கோட்டைன்னு பெத்தெடுத்திருக்காங்க. இல்ல முழு கோட்டை, முழு கோட்டை. ஆமா, 21 பிள்ளை அந்த காலத்துல அம்மா பெத்தெடுத்திருக்காங்க. ஆமா, சரிதானே? நீ எத்தனாவது பிறந்த? நான் 13. ஆமா, போதுமா? போதும். உமக்கு அதுக்கு அடுத்து 10 பிள்ளை இருந்துச்சா? ஆமா, 21வது பிள்ளை நீங்க. அப்ப உலகத்திலே வந்து நான் ஆண்டவன் இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன்டி. அது நிக்க மாட்டுக்கு பல பயப்படுதான். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, ஐயா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அதனால நீ கைலாசத்திலே அமர்ந்துரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துருவேண்டி. அப்படி என்று பார்வதியை கைலாசத்திலே அமர வைத்து விட்டு கலி உலகம் எல்லாம் ஆண்டவன்
படியிழக்க வந்தார். பார்வதி யோசித்து பார்த்தார். இந்த ஆண்டவங்கிட்ட வாரோம்னு சொன்னோம், நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் போறாரு இந்த மனுஷன் போறாரு. இப்பேற்பட்ட ஆண்டவன் நம்ம வாரோம்னு சொல்லிட்டு இருக்கோம், பகவான் நம்மள கூட்டி போவோம் போறாரு. இப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமானோடு இவர் மடியில் கணம் இல்லைனா வழியில பயம் தேவையில்லை. இவர் படியளப்பில் ஏதோ ஒரு குற்றம் குறை இருப்பதனாலதானே நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போறார் பகவான். அப்ப இவர் படியளப்பை இன்னைக்கு நாம பரிசோதனை பண்ணியே பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அப்படி என்று பார்வதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே விஸ்வகர்மா, என் மகனே விஸ்வகர்மா, என்னுடைய வார்த்தைக்கு சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வா. அப்போ பார்வதியும் சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே நல்லதென்று காஞ்சேரங்கம்பு வெட்டி கட்டை செமில் உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புதுச்செமில் தாங்களை திருக்கோடானி புட்டு போய் சீனி புட்டு மேலே போய் சிவனுக்கேத்த வரநந்தி பார்வதியும் கையில் கொடுத்தா, பார்வதியும் கையில் வாங்கி பார்வதியும் ஆதி பகவான நினைப்பார், பகவான நினைப்பார். ஆதிபராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி விஸ்வகர்மாவையே வரவழைத்து சித்திரமாய் செப்பு செய்து சிறப்போடு கொண்டு வந்தார். ஆட்டு வண்டி சம்மதித்து அதை கேட்ட விஸ்வகர்மா காஞ்சரம் கம்பு வெட்டினார், கட்டை சுமிழை உண்டு பண்ணினார், பூவரசம் கம்பு வெட்டி புதுச்சுமிழை கடைந்தெடுத்து திருக்கோடானி பூட்டு போட்டு பூட்டி சீனி போட்டு மேலே போட்டு சிமிழுக்கேத்த அழகான வர்ணத்தை தீட்டினார். அதையே கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுத்தார். பார்வதி கையிலே வாங்கி கொண்டு ஆண்டவை பகவான் நம்மள வேண்டாம்னு சொன்னார். இவர் படியிழப்பா பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னா சிவனுக்கு தெரியாம ஏதாவது ரெண்டு உயிரை பிடிச்சு இந்த சிமுளுக்குள்ள அடைக்கணும். சிமுளுக்குள்ள அடைத்து வைத்திருக்கக்கூடிய எறும்புக்கு ஆண்டவன் எப்படி படியிழக்கார்னு பாப்போமே. அப்படி என்று சிறிய சிமுளுக்குள் எதை பிடித்து அடைத்தால் பார்வதி சிறிய சிமுளுக்குள்ள எதை பிடித்து அடைக்கலாம்? ஆனையை பிடிச்சு சிமுளுக்குள்ள அடைக்க முடியுமா ஐயா? பூனையவும் அடைக்க முடியாது. சிமிழ் இருப்பது ஒரு எலுமிச்சங்கனியினுடைய வடிவம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிமிழுக்குள்ள பூனைய ஆனையெல்லாம் அடைக்க முடியாது. ஆதிசக்தி கைலாசத்திலே சுத்தம் முத்தும் பார்த்தாள். அவர் சுத்தம் முத்தும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் எதை பிடித்து அடைத்தால் தெரியுமா? அதை சிறு உயிராசு அவர் சிவனுக்குள்ளே பிடித்தடைத்தார். அவரை திருக்கோடானை போட்டும் போட்டு சீரை போட்டு மேலே போட்டு முந்தானையில முடிவாளா, அதை எக்கனில சொருகுவாளா. அவ எப்போ சிவன் வருவார் என்று எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாளா, பார்வதி எதிர்பார்த்து இருப்பாளா. பார்வதி எதிர்பார்த்து அவரை எப்போ சிவன் வருவார் என்று அங்கே எதிர்பார்த்து இருப்பாள். அவளை எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனந்த சிவபெருமான் அவர் இரேழு உலகமெல்லாம் அங்கே இறையளந்து வருவார். ஆண்டவன் இரேழு
பொழுது என்னைக்குமே பார்வதி பகவான் வரும்போது என்ன வாசலிலே எப்ப வருவார்னு வழிமேல் விழி வைத்து காத்திருப்பாள். பகவான் எப்ப வருவாரு ஆமா அப்படின்னு பார்வதி கைலாச வீட்டுக்குள்ள போவாளோ வெளியே வருவாளோ கைலாசுக்கு உள்ள போவாளோ வருவாளோ ஆமா பகவான் இப்ப வருவாரா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவாரா பகவான் வந்த உடனே ஆமா நம்ம தவறாம பாத பூசை முடிக்கணுமா பகவானுக்கு முடிக்கணுமே அப்படின்னு பதறி போய் ஆமா பார்வதி வீட்டுக்குள்ள போவாளோ வெளியே வருவாளோ வீட்டுக்குள்ள போவாளோ என்னைக்குமே அப்படி எதிர்பார்த்து இருக்கும் பார்வதி. ஆமா இன்னைக்கு ஏன் நம்மளை எதிர்பார்த்து இல்ல? இன்னைக்கு எப்படி இருக்கா பார்வதி ஆண்டவன் வரக்கூடிய வழியில என்ன நீட்டிய காலை மடக்காமல் கவிழ்ந்த தலையை நிமிராமல் உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அந்த உமையவள் பார்வதி மௌனமும் கவலையுமாகவே அமர்ந்திருக்கிறாள். பார்த்தார் சிவபெருமான் கைலைக்குள்ள வந்து என்னைக்குமே இப்படி இருக்க மாட்டாள, ஏன் இன்னைக்கு இப்படி வாடி வதங்கி முகமெல்லாம் இப்படி களைத்து போய் கவலையோடு இருக்கிறாள? பார்வதிக்கு என்ன ஆச்சு என்ற ஆண்டவன் பார்வதி இடத்திலே கேட்டார். எடியம்மா பார்வதியே பார்வதியே எடியம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தை கேளு. ஒரு நாளும் இல்லாதே தாயே திருநாளா இருப்பதென்ன பகவான் இல்லா வேளையில பார்வதிக்கு மாற்றம் என்ன? சிவனார் இல்லா வேளையில சிவசக்திக்கு மாற்றம் என்ன? நான் கடவுள் இல்லா வேளையில அம்மாடி கண்கலங்கி இருப்பதென்ன? என்ன மோசம் நடந்ததம்மா உனக்கு நடந்ததம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா தாயே என்னிடத்தில் சொல்லிடம்மா. பார்வதி என்னிடத்தில் சொல்லிடம்மா அம்மம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா. அப்போ ஆண்டவேனோ கேட்ட போது ஆதிசக்தி பார்வதி ஆண்டவா பரம்பொருளே இறைவா பார்வதி அம்மா இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டேன், ஏன் அப்பப்போ கோளாறு பண்ணுத நீ? ஏங்க இப்படி இருக்க? ஏன் இப்படி பதறத? ஏன் இப்படி அவசரப்படுத? ஆமா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஆமா ஏன் அவசரப்படுத? கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா பார்வதி அன்று மலர்ந்த தாமரை போல் இருக்கக்கூடிய உன் முகமாகப்பட்டது ஏன் இப்படி இன்னைக்கு வாடி வதங்கி வாட்டமா இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு பதட்டம் தான் வரக்கூடாது. வருது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியதுதான். ஆமா கொஞ்ச நாள் போயிட்டுனா எல்லாமே சரியா போகும். ஆரம்பத்துல புதுசா இருக்கும்போது எத்தனை நாள்ல போனோம்? ஆமா இன்னும் ஒரு 2-3 வருஷம் போனோம் இருக்கு. ஆமா ஐயோ அவ்வளவு ஆகுமா? கொஞ்சமா அப்படியே சரி. அதனால் மூத்த மகன் ஏதாவது சொன்னானாடி? இல்ல இளையவன் வடி வேலவன் ஏதாவது சொன்னானா? சொல்லல. தேவர்கள் மூவர்கள் ஏதாவது உன்னை அசட்டை செய்தார்களா? கிடையாது. ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு உலகத்திற்கும் இறையளக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான்? உண்மைதான். அப்படி இருக்க உங்க அருளால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது. எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? பிறகு ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க? ஏன் மௌனமா இருக்க? ஆண்டவா என்ன நீங்க உலகமெல்லாம் போய் படி இழந்துட்டு வாரேன்னு சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். எந்த உயிருக்கெல்லாம் நீங்க போய் படி இழந்துட்டு வந்தீங்க? இது என்ன கேள்வி? பார்வதி இவ்வுலகத்தில் என்னால் படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் நான் ஆண்டவன் படி இழந்திருக்கேன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் உருவத்தால் ஒரு பாறை என்பது பெரியது. உருவத்தால பெரிய பாறை. அந்த பெரிய பாறைக்குள்ள ஒரு சின்ன தேர தவக்கம் வளருதுன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22 நாளையில கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய
பகவானுடைய செயல். பகவானுடைய ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதமும் சொல்லுங்க. 5 மாதம்னா அவ அறவயிறும் பூரணம். அவளே இருக்க சடைச்சு நிக்கும் போது அந்த அம்மா வயத்துக்குள்ள 10வது மாதத்தில் ஒரு பிள்ளை வந்து பிறக்குன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல், பகவானுடைய செயல். அப்போ இத்தனைக்கும் நான் இறைவன் இல்லைனா இந்த உலகத்தில் எதுவும் நடக்காதடி. ஆண்டவன் இல்லைனா அணுவும் அசையாது. என்னால் படைக்கப்பட்ட அத்தனை உயிருக்கும் ஆண்டவன் படி இழந்திருக்கேன். ஆண்டவா, எல்லா உயிருக்கும் நீங்க படி இழந்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர்கள் என்னிடத்தில் பட்டினியாயிருக்கு. ஏய் பார்வதி, அது எப்படி எனக்கு தெரியாம பட்டினியாயிருக்கும்? உடனடியாகவே அந்த உயிரை எடுத்து வர சொன்னார். ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, சந்தேகம் உனக்கு வேண்டாம். சந்தேகமா இருந்துதானா பட்டினியா இருக்குகின்ற உயிரையும் எடுத்து வா. சிவனாரும் சொன்ன போது ஆதி சக்தி பார்வதியா முந்தானைய உலைக்கால சிச்சு மேல திறந்த போது அழைத்து வைத்த எறும்பு 2 ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் தின்னு மட்டும் தின்னுரு முடியாம ஒண்ணு மட்டும் ஆதிய முடியாம வைத்திருக்கு. சுத்தி வருகுதை பகவான அடைத்து வைத்திருந்த ஆனரும்பும் பெண்ணெரும்பும் ஆண்டவனுடைய மகிமையினாலே அவர் படியிழந்த காரணத்தால் ஆனரும்பும் பெண்ணெரும்பும் ஓர் எறும்பா இருந்தது 1000 எறும்பா நெக்கி 8 நாளைக்குள்ள அத்தனை குட்டி போட்டு சிவன் வடியிழந்த மகிமையினாலே தின்னு மட்டும் தின்னிருக்கு மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்கு. ஒன்னு மட்டும் ஒன்ன முடியாமல் வைத்திருக்கு. சுத்தி வருது சுமண சொக்க பகவான பார்த்து வணங்குது எறும்பு. ஆண்டவன் பார்த்தார். அடியே பார்வதி, நான் எத்தனை முறை சொன்னாலும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா பார்வதி? என் இறைவனாகிய சிவபெருமான் அடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறிய மாயமில்லை, அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயமில்லை, சுமலுக்குள்ள இருந்தாலும் சுமலுக்குள்ள தாய சிவனறிய மாயமில்லை. பார்வதி, அறைக்குள் இருந்தாலும் அரணறியாத மாயம் இல்லை. சிவனுக்குள் இருந்தாலும் நான் சிவனறியாத மாயம் உண்டா பார்வதி? கிடையாது. ஏத்தி வைங்க அண்ணாச்சி, ஏத்தி வைங்க. இத கொஞ்சம் கூட்டி வைங்க. ஹலோ கூட்டி வச்சதானே படிக்க முடியும். ஆமா, கொஞ்சம் கூட்டி வைங்க. அதனால் இந்த ஆண்டவன் அறியாமல் அகில உலகத்தில் எதுவும் இல்லை. என் மீது நீ சந்தேகப்படலாமா? பகவான் மீது சந்தேகம் வந்தாலும் என் படியளப்பு மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு நாளும் வரக்கூடாது. என் வேலையை மட்டும் நீ அப்படி நினைக்காத அப்படின்னு உடனே பார்வதா தேவி யோசித்து பார்த்தாள். ஐயோ, சிவனுடைய மகிமை அறியாமல் அல்லவா இப்படி பரிசோதனை செய்து விட்டோம். ஆண்டவா பரம்பொருளே, அறியாமல் செய்து விட்டேன். ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனே நீங்க தான் எனக்கு மன்னிக்கணும். நீங்க தான் என்ன மன்னித்தருள வேண்டும். சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பதும் கடமை அல்லவா அப்படின்னு பார்வதி கேட்டவுடனே சரி அப்பதான் பகவான் பார்த்தார். ஏ பார்வதி, என்ன
நீ தப்பு செஞ்சதுனால ஆமா நீ தப்பு செஞ்சவா தண்டனை அனுபவிச்சே தீரணும். பார்வதி, கடவுளாக நான் உன்னை மன்னித்தாலும் மன்னிப்பேனே தவிர கட்டிய கணவனாக உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய பாவம் உனக்கு எப்போது தீர்ப்பாய்? ஆளனை பரீட்சை செய்த அதிக பாவத்தை எனக்கு எப்போது தீர்ப்பாய் பார்வதி என்று இறைவனாகிய சிவபெருமான் கேட்டபோது ஆண்டவா, உங்களுக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. எப்போது செய்த பாவத்துக்கு பிராயச்சித்திரம் தேட போற அப்படின்னார். பார்வதி யோசித்து பார்த்தாள். கட்டிய கணவனுக்கு செய்த பாவங்களை தீர்க்கணுமானால் கண்டிப்பாக ஒரு குழந்தை வரம் இருந்தா தான் முடியும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வருதுன்னு வைங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த ஐயா கோவத்துல பல மாதிரி பேசுவாரு. எப்படி பேசுவார்? இந்த பாரு, நீ என்கிட்ட தேவையில்லாம வம்புக்கு வந்துகிட்டு இருக்க, மவள ஒச்ச அடிக்கத்தான் இருப்ப பாத்துக்க, காத்தோட இலக்கி கழுத்தை பிடிச்சு தூக்கிடுவேன் பாரு. அம்மா சொல்லுவா, என்னையவா நீ அடிக்க வர? நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டேன்னு வையே, அவரை நீ செத்து போவ. நீ சாப்பிடும் போது உன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சேன்னு வையே, அப்பமும் நீ செத்து போவ. என்னையவா நீ அடிக்க வர? பாரு, உன்னை ஏன் தெரியுமா விட்டு வச்சிருக்கேன்? நான் பெத்த பிள்ளை 2 இருக்கு பாரு, அதுக்கு யாரும் அப்பம் இல்லாத பிள்ளைன்னு சொல்ல கூடாது. அதுக்கு தாமடா உன்னை உயிரோட வச்சிருக்கேன். அதனால நீ என்கிட்ட தேவையில்லாம வம்பு பேசாத பாத்துக்க, சண்டைகளுக்காக. ஆமா, பேசிட்டு இருக்கும் போது ஒரு கைய ஓங்கினாருன்னா ஒரு பிள்ளை இருக்குமானா, அப்பா அம்மாவை அடிக்காத. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அம்மா அப்பா வேட்டிய சேலைய போய் இழுக்கும். அடிக்காதப்பா, அம்மாவை எதுவும் சொல்லாதப்பா அப்படின்னு போய் கேட்கும், சொல்லும். அப்ப 2 பேரும் பிள்ளையை பார்த்தா அவங்களுக்கு கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும். ஐயோ பிள்ளை முள்ளாலெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிள்ளையை தூக்கி இடுப்புல வைப்ப அந்த அம்மா பாட்டுக்கு வெளியே புறப்பட்டு போயிருவாங்க. ஆமா, சரி. அதைத்தான் இந்த பார்வதி கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு கை குழந்தை தான் நமக்கு வேணும். அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வந்து சாமியாண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளு, செய்த பாவம் தீர்ப்பதற்கு ஒரு சிறு குழந்தை எனக்கு வேணும். நாம் அடியில் வைத்து விளையாடு மகளை ஒன்று எனக்கு வேணும். சாமி கொஞ்சினாலும் விளையாடு எனக்கு குழந்தை ஒன்று வேணும் என்று ஆதிசக்தி சொன்ன போது, அங்கே ஆதிசக்தி சொன்ன போது எங்க ஆண்டவனும் ஏது சொல்லுவார்? சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு ஏண்டும் பிள்ளை வேணும் ஐயா, நானும் அடியில் வைத்து விளையாடு அதனை ஒண்ணு வேணும் ஐயா. சாமி கொஞ்சம் நானும் விளையாடு குழந்தை ஒண்ணு வேணும் ஐயா. ஆளனில்லா ஆண் குழந்தை ஆண்டவனை கொடுக்க வேணும் எனக்கு. மன்னனில்லா மடி குழந்தை சாமி மறையோனை கொடுக்க வேணும் எனக்கு. புருஷனில்லா புத்திரன் எனக்கு
புத்திரன். புத்திரன். என்னை 8 நாளைக்குள்ள இறைவா நீங்க எனக்கு கொடுக்கணும். 8 நாளைக்குள்ள பிள்ளை வேணுமா? உமக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா எனக்கு பிள்ளை வரம் தான் வேணும். ஏ பார்வதி, என்ன 8 நாளைக்குள்ள கட்டக்கூடிய வீடு வந்து ஆமா நிலைத்து இருக்குமா? இருக்காது. நிலைத்து இருக்காது. ஆமா சரிஞ்சிரும். ஆமா அது மட்டும் இல்ல, சரி கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டீங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? முடியாதம்மா. கணவன் இல்லாத கை குழந்தை ஆமா கையிலே உண்டா அம்மா? கிடையாது. கையிலையில் உண்டா உலகத்தில் பிறக்குமா? பிறக்குமா? பேர்பட்ட பிள்ளைய நீ கேட்க நான் எங்க போட்டோம்? நான் இப்படி அதிசயமா கேட்டா நான் எப்படி கொடுக்க? ஆண்டவா, நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. தெரியாது. என்னை 8 நாளைக்குள்ள கண்டிப்பா அப்பேர்பட்ட குழந்தை எனக்கு வேணும்னா, கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும் என்றால் அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார். என்ன சொன்னார்? ஏற்கனவே நான் உனக்கு 2 பிள்ளைய கொடுத்திருக்கேன். தாய மூத்த மகன் கணபதி, மூத்த மகன் கணபதி முதல் பிள்ளையா உனக்கு தந்தே. அந்த நல்ல கணபதி அவை உன் பேச்ச கேட்கல, என் பேச்ச கேட்கல. தாய உன்னையவும் மதிக்கல, அவை என்னையவும் மதிக்கல. தாயின் குணத்தை போல் தலைமகனும் பெண்ணு கேட்டு பூமியிலே போய மருந்த இளைய மகன் வேல்முருகே அவன் இன்பமுடு உனக்கு தந்து. அந்த நல்ல வேலவனோ உன் பேச்ச கேட்கலையே, அவன் என் பேச்ச கேட்கலையே. வள்ளி மேலே ஆசை கொண்டு, அவன் வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனி மலையில போயமன் புறத்தி மேலே ஆசை கொண்டு அவன் குண்டு தரும் போயமன். மூணாவது பிள்ளையத்தான் தாய முக்கண்ணனும் கொடுக்க மாட்டேன். மூத்த மகன் கணபதியை முதல் பிள்ளையா உனக்கு கொடுத்தேன். அந்த கணபதி உன் பேச்ச கேட்டானா என் பேச்ச கேட்டானா? உன்னைய மதிக்கல, என்னைய மதிக்கல. மூத்த மகன் கணபதி தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு பூலோகத்துல போய் சந்தி சந்தியா உட்கார்ந்து இருக்கிறார் இந்த விநாயக பெருமாள். தாயின் குணத்தை மாறி எங்கேயும் பொண்ணு கிடைக்குமா ஐயா? தாய் குணத்தை போல பெண்ணு வேணும்னா சாதாரணப்பட்ட காரியம். ஒரு பெண்ணிற்கு இருக்கக்கூடிய 4 வகை குணம். என்ன குணம்? அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு. இந்த 4 வகை குணம் படைத்த பெண்ணு வேணும்னு விநாயக பெருமாள் ஆசைப்பட்டார். பூலோகத்துல போய் சந்தி அவன் போய் உட்கார்ந்துட்டான். தண்ணி கிணறு, முச்சந்தி பாதை, இப்போ வந்து பீடி கடை. நம்ம ஊர்ல எல்லாம் பீடி கடை பக்கத்துல போய் இருக்காரு. பீடி கடைக்கு தான் அழகான பெண்கள் வருவாங்க. நமக்கு ஏத்த பெண்ணு வருவாளா? அங்க பார்த்து ஒரு பெண்ணை பிடிக்கலாம்னு ஆசைப்படுவாரு. இப்போ போய் செல்போன் கடையிலே உட்கார்ந்துருக்காரு. அங்கே உட்கார்ந்துருக்காரோ? அங்கேயும் ஆள் வரும்ல பிறகு பொம்பளைக்கு வருவாங்க. அப்போ மூத்த மகன் கணபதி தான் அப்படி போயிட்டான். இளைய மகன் வடிவேலவனை 2வது பிள்ளையா நான் கொடுத்தேன். அவன் உன் பேச்ச கேட்டானா? அவனும் என் பேச்ச கேட்கல. இல்ல என்னைய மதிச்சானா? மதிக்கல. மூத்தவனாவது ஒரு பெண்ணு வேணும்னு போயிட்டான். இவன் 2 பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு வள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையில போய் உட்கார்ந்துருக்கான். பண்டாரமா கோமலத்தை பார்த்து. கலப்பட கல்யாணம் பண்ணதே முருகன் தான். ஆமா, கலப்பட கல்யாணம் பண்றது முருகன் தான். முதல்ல பண்ணது அவர்தான். தெய்வமே பண்ணும்போது மனுஷன் பண்ணாம நேசிவா. நானும் அப்படித்தான் பண்ணிருக்கேன். ஆமா, வெரி குட். உங்க ஓட்டு எனக்கு. நான் எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சிருவேன். அப்போ இந்த வள்ளி மேல ஆசை கொண்டு பழனியிலே போய் அமர்ந்தான். குரத்தி மேல ஆசை கொண்டு வேலவன் குன்றுதோறும் போய் அமர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட பிள்ளையெல்லாம் நம்ம கூட இல்லையே. 3வது பிள்ளையா வந்து நம்மள பேரை காப்பாத்த போறான். 3வது பிள்ளை உனக்கு வேண்டவே வேண்டாம். 3வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்க
மூணாவது பிள்ளை ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா குடும்பத்தை சீரழிச்சு விடுவான். அதனால மூணாவது பிள்ளை உனக்கு வேண்டாம் 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 எவ்வளவோ எடுத்து சொன்னார் பகவான். ஆமா. அப்ப இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் அம்மா பார்வதி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு மூணாவது பிள்ளையத்தை புத்தனும் கொடுத்தேனா உன் பேச்ச கேட்க மாட்டேன் என் பேச்ச கேட்க மாட்டேன் உன்னையவும் மதிக்க மாட்டேன் என்னையவும் மதிக்க மாட்டேன் உலகத்துக்கு அடங்க மாட்டேன் கையில இருக்க மாட்டேன் கையில இருக்க மாட்டேன் கட்டுக்குள்ள அடங்க மாட்டேன். சுடுகாடு போவா சுட்ட பிணம் தும்பா இடுகாடு போவான் அவன் இறந்த பிணம் தும்பா. அதனால வேண்டாம் உன்னைய மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் இந்த உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்திலே இருக்க மாட்டான் அவன் கட்டுக்குள்ள அடங்க மாட்டான். பார்வதி அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? இது நமக்கு தேவைதானா? ஒரு பிள்ளையின இருந்தா அப்படின்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடனும் இவர்களெல்லாம் இருந்தாலும் பயனில்லை இறந்தாலும் பயனில்லை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளைன்னா என்னென்ன? ஆபத்துக்கு உதவாத பிள்ளைன்னா ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு அந்திய காலத்துல ஆபத்து நேரத்துல வயசான காலத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து விசாரிச்சு அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு ஒரு காய்ச்ச மண்டையில அடிச்சுன்னா உடனே பைக்கில் தூக்கி வச்சு கூட்டு போய் அப்பா அம்மாக்கு ஒரு ஊசியை போட்டு மாத்திரையை வாங்கி கையில கொடுத்து வீட்டுல கொண்டாந்து விடணும் பெத்த பிள்ளை. அதுதான் ஆபத்துக்கு உதவக்கூடிய பிள்ளை. ஆபத்துக்கு உதவக்கூடிய பிள்ளைன்னா அப்படி இருக்கும். சில வீட்டுல இப்பவும் நடக்கு. எப்படி? இப்பதான் ரொம்ப நடக்கு. என்ன நடக்கு? உயிரோட இருக்கும் போது தாய் தகப்பனுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுக்க மாட்டா. பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். உயிரோட இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி கிடையாது. அவ ரெண்டு பேரும் செத்து போனதுக்கு பிறகு என்ன செய்வான்? இந்த ஊரு வைக்கணும்னு சொல்லி காசி தீர்த்தம் புத்தால தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் என்ன பாவநாச தீர்த்தம் என்ன உயிரோட இருக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி இல்லையா? செத்ததுக்கு பிறகு இந்த காடெல்லாம் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஊத்தி என்ன புண்ணியம் இருக்கு? அது என்ன பிரயோஜனம் இருக்கு? உயிரோட இருக்கும்போது கஞ்சி கொடுக்காம தாய் தகப்பனை நாம கையில் வைத்து பராமரிக்காமல் அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு இல்ல அவங்களை இங்க விட்டுட்டு வேற எங்கேயோ சென்று இருந்து கொண்டு அவர்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணாமல் இந்த மகனா பிறந்தவன் எங்க போய் எந்த சாமியை கும்பிட்டாலும் அவனுக்கு எந்த பலனும் கிடையாதான். அதான் மாதா பிதா குரு தெய்வம் இருக்கான். தாய் தகப்பனுக்கு பிறகுதான் தெய்வம். அப்போ ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னம்னா அப்படின்னா வயிறு பசியோடு இருக்கும் போது கிடைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு தான் மதிப்பு. பசி இருப்பதனால நமக்கு சாப்பாடு தேவை. கரெக்டா 8 மணினா 8 மணிக்கு காலையில சாப்பிடணும். நைட்டு மதியம் 1 மணிக்குனா கரெக்டா 1 மணிக்கு சாப்பிடணும். நைட்டு 7:30 மணிக்குனா கரெக்டா 7:30 மணிக்கு சாப்பிடணும். அதை விட்டு 1 மணிக்கு சாப்பிட்டா 4 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? பசி அமர்ந்துரும். அது பயசன ஆயிரும். அந்த சாப்பாட்டுக்கு தேவையே இல்ல. மதிப்பு கிடையாது. பசியோடு இருக்கும் போது கிடைக்கும் அன்னம் தான் நமக்கு தேவை. அதனால சரி ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர்னா தாகத்தோடு இருக்கும் போது கிடைக்கிற தண்ணி தாகம் இருக்கும் போது அந்த தண்ணி நமக்கு கிடைக்கணும். ஒரு ஆள் தண்ணி கேட்டா படக்குன்னு கோரி கொடுக்கணும். ஆமா. அதை விட்டு 12 மணி ஆகட்டும் கடை திறக்கட்டும். 12 மணியா? ஆமா. ஓ அந்த தண்ணி அதை வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு.
தண்ணினா எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வருது. அது நினைக்க கூடாதுல. அப்படியா? இது வந்து நான் சொல்லுவது தாமிரபரணி தண்ணி. தாமிரபரணி தண்ணி. ஆத்து தண்ணியை சொன்னேன். நீ ஆத்து தண்ணி சொல்லுத. நீ பச்சைப்போடு கடையை சொல்லுத. அவன் தண்ணினோனே எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அதானே. சரி. நீ என்ன வேலை பார்க்க அப்புறம் அதானே உனக்கு இருக்கும். அதுதான் ஞாபகம் வரும். சரி. அதனால் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர்னா யாரு? அவ யாரு? ஒரு வீட்டுக்காரர் நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். எப்படி நடக்கணும்? அந்த ஐயா 10 ரூபாய்க்கு உழைச்சாருன்னா அந்த ஐயா கொண்டு வந்து கொடுத்த 10 ரூபாயே சரி 5 ரூபாயே செலவு பண்ணிக்கிடணும். 5 ரூபாயே சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொண்டாட்டி. அவதான் சிக்கனக்காரி. அதை விட்டுட்டு இவர் 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாய் கடனை வாங்கி பட்டுச்சல் எடுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர். இப்பெல்லாம் 25 கிலோ பை எடுத்து நம்ம வீட்டுல போடுறோம். ஆமா. ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா இப்பெல்லாம் பை அரிசிலாம் வாங்க முடியாது. அந்த வீட்டுல உள்ள கணவர் வந்து ஆமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆமா 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வருவாரு. ஆமா ஆமா வந்து மனைவி கையில கொடுப்பாரு. அந்த மனைவி என்ன செய்வா தெரியுமா? என்னம்மா? அந்த 1 கிலோ அரிசி மொத்தமா பொங்க மாட்டா. ஆமா அந்த 1 கிலோ அரிசியில இப்படி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஆமா தனியா ஒரு ஏனத்துல வச்சிருப்பா. ஆமா மிச்ச அரிசியை பொங்கி முடிச்சிட்டு 10 நாளைக்கு அப்படி எடுத்து வச்சான்னா ஆமா அந்த ஒரு பிடி எடுத்து வைக்கக்கூடிய அரிசி வந்து ஒரு கை அரிசி ஆமா ஒரு நாளைக்கு பொங்கக்கூடிய அளவுக்கு ஆமா 1 கிலோ அளவுக்கு சேர்ந்துரும். ஆமா அத ஒரு நாளைக்கு பொங்குவா. அவ சிக்கனக்காரி. அதான் சிறு சேமிப்பு. ஆமா அதை விட்டுட்டு 1 கிலோ அரிசியும் பொங்கி ஆமா சாப்பிடாம தண்ணி ஊத்தாமையும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அள்ளி போடக்கூடாது. ஆமா அதனால் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தன்னா அவன் யார்? ஒரு ஆளுக்கு வந்து கோபம் வரணும். கோபம் வரணும். யார் வரணும்? எது எடுத்தாலும் ஒரு காரணத்தோட கோபம் வரணும். காரணத்தோட கோபப்படணும். சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்க கூடாது. சிரிச்ச முகம் சீதேவியா? இப்போ அங்க நிக்காங்க பாரு. நிக்க ஆம்பளைங்கள்ல எந்த ஆம்பளை மூஞ்சாவது சிரிச்ச மூஞ்சா இருக்கா பாரு. நான் அதான் அன்னைக்கு சொன்னேன். ஆமா பூரா பேரு உம்முன்னு நிக்காங்க. அண்ணாச்சி தூத்துக்குடிக்கு விழுந்து போயிருந்தேன். சரி என்னப்பா? எல்லாரும் சிரிக்காம இருந்தாங்க. ஆமா அண்ணாச்சி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ அண்ணாச்சி. சரி நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்குன்னு சொன்னேன். ஆமா ஒரு ஆள் படக்குன்னு ஓடி வந்தாரு. என் கையை வந்து பிடிச்சாரு. ஆமா அண்ணாச்சி நீங்க வந்து ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னாரு. ஐக்ரௌண்டுக்கு எதுக்கு கூப்பிட்டாரு உன்னைய? அங்க எதுக்கு கூப்பிட்டாரு தெரியுமா? நீங்க அங்க வந்து பாருங்க ஏகப்பட்ட ஆள் நோயில கிடக்காங்க. ஆமா நீங்க வந்து சிரிக்க சொன்னீங்கன்னா ஆமா நோய் பூரா தீர்ந்து போயிடும் அண்ணாச்சி. தீர்ந்து போயிடும் அப்படின்னாரு. ஆமா நோய் வாரதுக்கு முன்னாலே எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். முதல்ல சிரிச்சிருக்கணும். அப்போ கோபத்தை அடக்காத வேந்தன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடாது. எப்படி? பிள்ளைகளிடத்துல மனைவி இடத்துல எங்க யாரு நாமளை கண்டாலும் சிரித்த முகமாக வாங்கன்னு கேட்கணும். அழகா கேட்கணும். சும்மா உம்முன்னு நிக்க கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படித்தான். ஆமா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த பிள்ளைகளை பக்கத்துல கூட்டி வச்சு மனைவிய பக்கத்துல உட்கார வச்சு அம்மா அன்பா 4 வார்த்தை சாப்பிட்டீங்களா? ஆமா காய் போட்டு குடிச்சீங்களா? ஆமா பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? நல்லா படிச்சீங்களா? ஆமா டீச்சர் அம்மா நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா அப்படி சிரிச்ச முகத்தோட அன்போடு பேசணும். பிள்ளைகிட்டையும் பேச மாட்டேன், பொண்டாட்டியும் பேச மாட்டேன். ஆமா காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா 4 ஆளா வருவேன். ஆமா வந்து குப்புற படுப்போம்னு படுத்தா நீ இருக்கதே வேஸ்ட். அது என்ன மரியாதை? குடும்பம் குப்புறப்படுத்துறோம். அதாவது அன்பினாலும் பொறுமையினாலும் சாதிக்க முடியாத காரியத்தை வேறு எதாலும் சாதிக்க முடியாது. ஒரு நாளும் முடியாது. அன்புக்குத்தான் எல்லோரும் அடிமை என்பார்கள். அதிகாரத்திற்கோ கோபத்திற்கோ யாராவது நம்மளை ஆளாக்க முடியுமா? அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அன்பினாலும் பொறுமையினாலும் நடக்காத காரியம் வேறு எதாலும் நடக்காது. ஒரு மனுஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வேலையில ஆமா அண்ணாச்சி வாங்க வாங்க எது நீங்க அவசரப்படாதங்க. ஆமா ரொம்ப ஆசைப்படாதங்க. ஆமா தப்பு பண்ணாதங்க. பேசாம இருங்க, உங்களுக்கு செய்யக்கூடிய நான் செய்தேன். ஆமா ஏன் அவசரப்படுதிய அப்படின்னு சொல்லணும். ஆமா அதை விட்டுட்டு உடனே வேலையை விட்டு தூக்க கூடாது. ஆமா வேலையை விட்டு தூக்கினா என்ன செய்வான்? அதிகமா அவன் மனசு பாதிக்கும். வீட்டுல இருப்பான் அவன் மனசு வந்து அதிகமா பாதிக்கத்தான் செய்யும். ஆமா அப்ப ஓனரை பார்த்து என்ன வரும்? வெறுப்பு தான் வரும். இந்த மனுஷன் நம்ம என்னைக்குதான் வேலையை விட்டு தூக்கணும். அதாவது நீ சொன்னது சரிதான், ஆனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு பத்தியா? ஆமா அளவு இருக்கு. எல்லாம் உடையார். அதனால கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடன்னா யாரு தெரியுமா? குருவாகப்பட்டவர் இப்ப பேசு.
குருவாகப்பட்டவர் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் 5க்கு 2வது அவர் பேச்ச கேட்கணும். 5க்கு 5 அவர் பேச்ச கேட்கணும். 5 கேட்க வேண்டாம், ஒரு 2 வார்த்தை கேட்கணுமா? 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும். அதை விட்டுட்டு கேட்காம நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? பிறகு நம்ம சுகலிங்க மாதிரி தான். குரு தோஷம் பிடிக்கும். குரு சொல்ல தட்டக்கூடாது. குரு சொல்ல தட்டினோம்னா நமக்கு குரு தோஷம் பிடிக்கும். ஆமா, இருந்தாலும் அவர் நமக்கு குரு இல்லையா? ஆமா, நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் இல்லையா? ஆமா. அப்படிங்கும்போது அவர் சொல்ல நம்ம மதிக்கணும், மறக்க கூடாது. மதிச்சாதான் அவருக்கு மதிப்பு. ஆமா, சரி. அதனால இவர்களெல்லாம் இருந்தாலும் பயனில்லை, இறந்து போனாலும் பயனில்லை அம்மா. இல்லை அம்மா, கொஞ்சம் திருப்புங்க, குறைச்சி உள்ள தள்ளி வைங்க. அது 3ல இருக்கு, 2ல வைங்க. அத அதனாலே குருவின் மொழி கேளாத சீடனும் இவர்கள் இருந்தாலும் பயனில்லை, இறந்து போனாலும் பயனில்லை அம்மா. அதனால் 3வது பிள்ளைய மட்டும் நீ என்கிட்ட கேட்காத. எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் குழந்தை வரம் கேட்காத பார்வதி. கோடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாத பார்வதி. ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவனே பகவான் என்னை 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு மடியில் வைத்து விளையாடு, மகனை ஒன்னு எனக்கு கொஞ்சி நானும் விளையாடு, குழந்தை ஒன்னு எனக்கு சிரித்து நானும் விளையாடு, சிரித்து நானும் ஐயா சிசுவு ஒன்னு எனக்கு. உலகத்துக்கு அடங்கமா, உன்னையவும் மதிக்க மாட்டா, என்னையவும் மதிக்க மாட்டா, கையில இருக்க மாட்டா, கையில தாயே கட்டுக்கு அடங்க மாட்டா, பார்வதி கட்டுக்கு அடங்க மாட்டா, உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா, மாட்டான். உலகத்துக்கு அவன் அடங்க மாட்டான்டி. அவன் அடங்காத பிள்ளையா இருப்பான் பார்வதி. அப்பேர்பட்ட பிள்ளை நமக்கு எதுக்கு வேண்டாம், என் பேச்ச கேளுன்னார். சொல்லுதான் பேச்ச கேளு. பார்வதி அந்த பிள்ளை தான் வேணுமுங்க. ஆண்டவன் அப்பேர்பட்ட பிள்ளை வர இல்லங்கிறார். அப்ப 2 பேருக்குமே கைலாசத்தில் தர்க்கங்கள் நடக்க, வாக்குவாதம் நடக்க, அந்த வேளையிலே கைலைக்கு யார் வருகிறார் தெரியுமா? யார் வருகிறார்? பொறுமையிலே சிறந்தவள் இதோ நாமலையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே யாரம்மா? அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வந்தாள். பூமாதேவி கைலாசத்திற்கு வந்து ஆண்டவனை கண்ட அடிபணிந்து வணங்கி ஆண்டவா உங்க கிட்ட ஒரு உபகாரம் கேட்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். அப்படியா பார்வதி? என்ன அம்மா பூமாதேவி, என்னால் உனக்கு ஆக வேண்டிய உபகாரம் என்னவென்று இப்பொழுதே சொல்லு. உடனே சொல்லு. இறைவா, என்ன உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? உலகம் என்று சொன்னால் வாழ்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு உண்டு. அப்ப ஏழைன்னு இருந்தா பணக்காரர் உண்டு. ஒரு இடத்துல நல்லா இருக்கும், ஒரு இடத்துல நல்லா இருக்காது. அப்ப ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எதிர்மறையான இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை. அந்த காலத்துல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாவுனா என்னன்னு தெரியாதா? உலகத்திலே சாவே இல்லாம அப்ப வாழ்ந்திருக்காங்க. 100 வருடம், 200 வருடம், 300 வருடம், 400 வருடம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முழுமுளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு
வாங்க வீடு போங்கோ. ஆமா கட்ட உனக்கு எனக்கு அடிபடியா நிக்கும். அந்த உடம்பு அப்படியே இருக்க குறுகி 6 மாத பிள்ளை மாதிரி இருக்குமா. சீக்கு வந்த கோழியா ஆகி போவாங்க. கண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் வேலை செய்யாது. கண்ணு மட்டும் முடிச்சுக்கிட்டு இருக்கும். அன்ன ஆகாரம் இருக்காது. சரி. அப்ப அப்படியே இருந்து கொண்டிருந்தா ஆமா உலகத்தில் பிறக்கும் உயிருக்கெல்லாம் அதான் வாழ்க்கையா. அடேப்பா சாவே கிடையாது. அப்ப அப்படி இருந்தா பூமாதேவிக்கு உயிர் சுமையை தாங்க முடியுமா ஐயா? தாங்க முடியாது. அந்த அம்மாவை எவ்வளவுதான் பொறுப்பா பொறுமையான தெய்வம்னு பூமாதேவியை நினைக்கும். ஆனா அந்த அம்மா ஏன் தெரியுமா பொறுமையா இருக்கா? ஏ மனிதர்களா, என்ன ஏ மனுஷா, ஏ ஈச பாவி, நீ எவ்வளவு ஆடணுமோ உலகத்துல ஆடு. நாளை பின்ன நீ செத்ததுக்கு பிறகு உன்னை நான் தான் திங்க போறேன். எப்படினாலும் நீ என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு அந்த அம்மா பொறுமையா இருக்கா. அதை யாராவது இன்னைக்கு நினைக்கமா? ஒரு ஆளு கூட நம்ம நினைக்க மாட்டோம். அப்பேற்பட்ட பூமாதேவி உலகத்தில் சாவே இல்லாம இருப்பதனால எனக்கு உயிர் சுமையை தாங்க முடியல. நீங்க எனக்கு கொஞ்சம் உயிர் சுமையை குறைச்சு தாங்க. இந்த 400 வருடம் 300 வருடம் இருந்து உடம்பு குறுகுது பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வைக்கலுக்கு தான், அவங்கள பூரா வைக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல வீடு கட்டும் போது மாடாக்குழி போட்டு கட்டி இருக்காங்க. மாடாக்குழி எதுக்கு போட்டாங்கன்னா வீட்டுக்கு வர பத்தி ஒரு மாவாட்டி மருமகா சரி, இந்த மருமகா மாவாட்டி வந்து மாமன் மாமியார தாய் தகப்பனா நினைச்சு வீடு வாசல மொழுகுனான்னா சரி, அந்த காலம் பூரா மண்ணுந்தர பூரா வீடு சாணிய போட்டு அந்த வீட்டை மொழுகுனாங்கன்னா வர்ணம் போட்டு மொழுகுவாங்களாம். அப்படியே துணியை கையில வச்சுக்கிட்டு சாணியில முக்கிக்கிட்டு அப்படியே மொழுகுனாங்கன்னா வர்ணம் போட்டு கிளீனா இருக்கும். அப்ப வர்ணம் போட்டு மொழுகும் போது இவங்க வெளியே போக சொல்ல முடியாது, இவங்களால எந்திரிச்சு போகவும் முடியாது. அப்ப இந்த மருமகா மாவாட்டி தாய் தகப்பனா நினைச்சு அவங்கள தூக்கி மாடாக்குழிக்குள்ள வைப்பா. தரை காஞ்சதுக்கு பிறகு கீழே இறக்கி வைப்பா. நல்ல மருமவளா இருந்தான்னா மாடாக்குழிக்குள்ள வைப்பா, பிறகு இறக்குவா. ஒரு மாதிரி உன மாதிரி அகம் பிடிச்சவன் என்ன மாதிரியா மாதிரி அகம் பிடிச்சவனா எனிவா இவங்க உயிரோட இருக்கதே வேஸ்ட் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு குழிய தோண்டி ஒரு பானை மண்பானை அதுக்கு ஏத்த உலமுடி 2 பேரையும் உள்ள வச்சு வீட்டுக்குள்ளே குழிய தோண்டி புதைச்சிருவாங்க. ஆமா, நல்லவனாத்தான் குணமா இருப்பா. மருமக வந்து செய்தானா இந்த மாமியாலும் கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கிடணும். ஆமா, மருமகளை இடைஞ்சப்படுத்த கூடாது. எவ்வளவுதான் இடைஞ்சல் தாங்குவா மருமவா. ஆமா, இந்த மகன் பண்ணது இடைஞ்சலும், ஆமா மாமியா பண்ணது இடைஞ்சலும், கொழுந்தனார் பண்ணது இடைஞ்சலும், எவ்வளவுதான் பொறுக்க முடியும். தான் தாங்குவா. தாங்க முடியாம தான் ஒரு சில மருமக வந்து போட்டு தள்ளிடுதா. மாமியால போட்டு தள்ளிடுதாளா? சில நாள் நீங்க பேப்பர்ல அப்படி வரத்தான் செய்து மாமியாரை மருமகள் கொலை செய்தாள். ஆமா, ஏன் செய்தா? இப்படிலாம் இடைஞ்ச பண்ண போய் தான் செய்தா. ஆமா, மாமியாலும் புரிஞ்சு நடக்கணும், மருமகளும் அடங்கி நடக்கணும். ஆமா, இன்றைய மருமகள் நாளைய இன்றைய மாமியா வந்து இன்றைய மருமகள் நாளைய மாமியா அதை நினைக்கணும், அதை நினைச்சு நடக்கணும். அப்போ அதனால நல்ல மருமகா இருந்தா தான் அப்படி உபகாரம் பண்ணுவா பாத்துக்கோ. ஆமா, சேட்டை பிடிச்சவளா இருந்தா அப்படி செய்ய மாட்டா. அதனால ஆண்டவா எனக்கு உயிர் சுமையை நீங்க குறைச்சு தாங்க என்று பூமாதேவியா கேட்ட பொழுது அம்மா பூமாதேவி என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு இருக்கக்கூடிய உயிர் சுமையை நானே குறைச்சு தரேன். ஆண்டவா என்ன எப்படியாவது நீங்க குறைச்சு தாங்க. எப்படி குறைக்க போறீங்க? உடனே சிவபெருமான் வள்ளுவரை வரவழைத்தார். தெய்வ திரு வள்ளுவரை வரவழைத்து ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்கு உயிர் சுமையை குறைப்பதற்காக நீங்க பூலகத்துல போய் முக்கியமா ஒரு பறைவோசை ஒண்ணு அடிச்சிட்டு வரணும். பறைவோசை அடிக்கணும்னா பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு நீங்க போய் பறைவோசை அடிச்சிட்டு வாங்க. அப்படி என்று சொன்ன உடனே ஆட்டு வென்று சம்மதித்து தெய்வ திருவள்ளுவர் வெள்ளை யானையிலே அமர்ந்து கொண்டு பூலோகம் வந்து ஒரு தட்டுத்தான் தட்டினார்.
டம்முன்னு தட்டினாரு. அதுக்குள்ள அங்க யார் வாரா? யார் வருகிறா? மூவுலக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வந்து விட்டார். சம்போ நாராயணா. நாரதர் வந்தா சும்மா இருப்பாரு நினைக்க, என்ன செய்வார்? அவர் வந்த உடனே இந்த வள்ளுவருக்கு கோபம் வந்தாத்தான் நல்லா பறைவோசையை ஓங்கி அடிப்பாரு. ஓங்கி அடிப்பார், மாத்தி அடிப்பார். இவருக்கு கோபம் வரணும்னா நம்ம என்ன செய்யலாம்? கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும். மனுஷன் ஒரு இடைஞ்சப்படுத்தணும்னா கோபப்படுவான். யாருக்கா இருந்தாலும் கோபம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு இடையூறு செய்தாதான் அவங்களுக்கு கோபம் வரும். அதனால சரி, Thank you.